என்எம்எஸ் ட்ரஸ்ட் என்டிஎஸ்சி மற்றும் ஊரக திறனாளி தேர்வுகளுக்காக சைக்காலஜில மொத்தம் 36 யூனிட் இருக்கு. அதுல நம்ம இப்ப 10வது யூனிட் பார்க்க போறோம். 10வது யூனிட்டோட பெயர் என்னதுன்னா குறியீட்டின் பொருள் அறிதல். இப்ப குறியீடுனா ஒரு வார்த்தைக்கு இணையான வார்த்தையை கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு புதிய வார்த்தையை தேர்வு செய்யறது தான் குறியீட்டின் பொருள் அறிதல். பார்க்கலாமா? எல்லாரும் நோட்டு பெண்ணை எடுத்துக்கோங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். நான் அப்பப்ப டக்குன்னு எடுத்து யார வேணாலும் கொஸ்டின் கேட்பேன், டக்குன்னு சொல்லணும். பாத்துக்கோங்க. ஒரு குறியீட்டு மொழியின் டாம்புல்டா என்பது பிரிங் ஆட் ஃபுட் எனவும், பல்டர் சாப் என்பது ஃபுட் இஸ் குட் எனவும், டக் டார் சாப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறிப்பிடப்பட்டால் ஃபுட் என்பதை குறிக்கும் குறியீடு. டாம்புல்டாவுக்கு ஃபுட் வந்து இருக்குது, பில்டர் சாப் என்பதுக்கும் ஃபுட் வந்துக்குது. அப்படின்னா ரெண்டுத்துக்குமே இதுல இருக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வந்திருக்கணும். இப்ப டாம் கொடுத்துருக்காங்க, இதுல டாம் வந்திருக்குது, ஆனா இதுல டாம் வரல. அப்படின்னா இது தப்பான ஆன்சர். இப்ப புல் கொடுத்துருக்காங்க, இப்ப புல் இங்க இருக்கு, இதுலயும் புல் இருக்கு. அப்படின்னா இதுதான் சரியான ஆன்சர். சரியான ஆன்சர் இருந்தாலும் மத்த ஆப்ஷன் பாத்திரலாம். இப்ப டெர் கொடுத்துருக்காங்க, இதுல டெர் இல்ல, இதுல இருக்கு, ஆனா ஒன்னத்துல மட்டும் இருந்தா அது வந்து தவறானது. ரெண்டுத்துலயும் பொதுவா இருந்தாதான் சரியான விடை. இப்ப சாப் கொடுத்துருக்காங்க, அது இதுல இல்ல, இதுல இருக்கு. அதனால இதுவும் ஆன்சர் இல்ல, இதுதான் ஆன்சர். இப்ப நான் சொன்னதை வந்து இப்ப நம்ம சார் சொன்னபடி ஒரு குறியீட்டு மொழியில் டாம்புல்டா என்பது பிரிங் ஆட் ஃபுட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா புல் டிர் சோப்ன்றது ஃபுட் இஸ் குட்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டேக் டா சோப் என்பது குட் பிரைட் பாய் எனவும் குறிப்பிட்டால் ஃபுட் என்பது குறிக்கும் குறியீடு. அப்ப சார் சொன்னபடி நம்ம ஃபுட்ன்றத மட்டும் மேட்சிங் பண்ணலாம். அப்ப ஃபுட்ன்றது இந்த சென்டென்ஸ்லயும் ஒண்ணுக்குது, இந்த சென்டென்ஸ்லயும் ஒண்ணுக்குது. அப்ப நம்ம அந்த சென்டென்ஸை மட்டும் செக் பண்ணிக்கலாம். இங்க குட் ஒண்ணுக்குது, அதனால இந்த 3வது சென்டென்ஸ் நமக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஃபுட்ன்ற அந்த 2 சென்டென்ஸ் மட்டும் போதிக்கும். அப்படின்னா நம்ம அந்த 2 சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அந்த எழுதிட்டு அந்த மேட்சிங்கா ஒண்ணுக்குது ஹாட் ஃபுட் பிரிங் ஹாட் ஃபுட்னு இருக்குது, அது எழுதிக்கணும். அடுத்து ஃபுட் இஸ் குட், இந்த சென்டென்ஸ்க்கு மேட்சிங்கா இதுக்கு வந்து குட்னு கொடுத்துருவாங்க. ஃபுட் வராதனால நம்மளுக்கு இந்த சென்டென்ஸ் தேவையில்லை. இப்போ இணையா எழுதிட்டோம். இப்போ இந்த 4 ஆப்ஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டாம்னு கொடுத்துருக்காங்க, இங்க டிர் சோப் டாம் புல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டாம்ன்றது வந்து இந்த எதுலையுமே வரல, இந்த 2 ஆப்ஷன்லயும். நம்மளுக்கு தேவை இந்த 2 மட்டும்தான், 3வது ஒன் தேவையில்லை. ஸோ அதனால இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இது கேன்சல், இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கேன்சல். அடுத்து 2வது ஆப்ஷன் பார்க்கலாம். 2வது ஆப்ஷன்ல புல், இங்கேயும் புல் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் புல் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு மேட்சிங் ஆகுது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் விட்டுக்கு அடுத்து இதான் பார்க்கலாம். ஏன்னா இதுவும் தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்து ட்ரிப் பார்க்கலாம். ட்ரிப் வந்து இதுல மட்டும் கொடுத்துருக்காங்க, இதுல டான் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதுவும் தேவையில்லை. அடுத்து சோப் பார்க்கலாம். இதுல அந்த சென்டென்ஸ் இதுல மட்டும்தான் இருக்கு, அந்த வேர்டு மற்ற எதுலையுமே வரல. சோ நம்ம ஃபுல் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? ஜோரா கிளாப் பண்ணுங்க.